ஹரிஹி ஓம். அடுத்தது ஸ்ரீமத் பாகவதம் 6வது ஸ்கந்தத்தில் 14வது அத்தியாயம் பார்க்குறோம். கொஞ்சம் பெரிய அத்தியாயம். இவன் இவ்வளவு பெருமை கொண்ட விருத்ராசுரன் யார் இல்லையா? அதை கேட்குறாரு அழகாக பரீட்சித்து வாச்ச. விருத்ராசுரன் அசுரன்னாலே தமசு ரஜசும் தானே இருக்கணும். அப்படி இருக்கிறச்சு இவருக்கு எப்படி இவர் நாராயணே பகவதி கதம் ஆசித்து திருடாமதி திருட பக்தி எப்படி கிடைத்தது? அதுதான் முக்கியம். நம்மளோடது பக்தின்னு சொல்லிக்கிறோம், திருட பக்தி. அப்போ சாத்வீக குணம் கொண்ட தேவர்கள் முனிவர்கள் இவர்கள்லாம் கூட அந்த உண்மையான பக்தி கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் துர்லபியமாக இருக்கிறச்சே எல்லா ஜீவராசிகளும் அவன் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக ஸ்ரேயோ பை மனுஜாதையாக எல்லாரும் அதுக்காக கவலைப்படுறச்சு. இந்த பந்தத்தில் இந்த பிராயோ முமுக்ஷவஸ்தேஷாம் கேச்ச நைவ த்விஜோ உத்தமர் கூப்பிடுறார். விஜோத்தமரே, இந்த மாதிரி நம்ம பந்தத்திலிருந்து வெளியே வரணுங்கிறது முமுட்சுவாக இருப்பது கொஞ்சம் பேர் தான் இருக்கா. அதுலேயும் யாருக்கானந்தான் அந்த அது சித்தியே ஆறுது. கஷ்டின் முச்சியத சித்தியது. சிலருக்கு தான் அது முக்தியே கிடைக்கிறது, முக்தி சித்தியே கிடைக்கிறது. அப்போது இப்படி மனசை ஒரு நிலைப்படுத்தி காண்பதுங்கிறது ரொம்பவும் துர்லபமாச்சு. சுதுர்லபக பிரசாந்தாத்மா கோடீஸ்வபி மகாமுனே அப்படின்னு கேட்குறார். இப்படி ஒருத்தரை கோட்டிக்கணக்கான சித்த புருஷர்கள் மகாமுனிகளில் கூட பார்க்க முடியாது. எப்படி இந்த மாதிரி இருக்கார் இவர்? இந்த பகவான் இடத்துல எப்படி நிலைப்படுது? யுத்தம் திருடமதி கிருஷ்ண ஆசித்து. எப்படி கிருஷ்ணன் இடத்துல இந்த மாதிரி திருடமதியோடு இருந்தார்? அத்திர ந சம்சயோ பூயான் சோதும் கௌதூகலம். பிரபோ எனக்கு குதூகலமாக எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. எப்படியான இதை தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவல் இருக்குது. அதனால் சொல்லுங்க, இந்த சம்சயத்தை, இந்த சந்தேகத்தை நீக்குங்கள் அப்படின்னு சொல்லி இந்திரனே சொல்லியிருக்கான்னா அப்படிப்பட்டவர் ஆவர். இப்படிப்பட்டவர் ஒரு பருஷமாக இருக்கவரா அப்படிங்கிறத கேட்குறார். அப்போ சூத்தோவாச்ச. இப்போ முதல் சீனுக்கு நீங்கள் போனோம். சூத்த புராணிகர் சவுனகாதி ரிஷிகள் முனிவர்கள் இல்லையா? சவுனகாதி முனிவர்கள்ட்ட சூத்தர் இப்போ சொல்கிறார், இவ்வளவு அழகாக பரீட்சித்து பிரஷ்னம் அதாவது கேள்வியை கேட்டார். அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் சுகர். எப்பயுமே ஆச்சாரியனுக்கு என்ன ஒரு சந்தோஷம், தன்னுடைய சிஷ்யர்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக அழகாக சொல்கிறத கிரகிச்சுக்கிறது தான் அவருக்கு கொடுக்கக்கூடிய பெரிய ஒரு இது இல்லையா? அப்போ அவர் சொல்கிற ஸ்ரீசுகோ வாச்ச சுணுஷ்வாஹிதோ ராஜன் நிதிஹாசமயம் யதா. சரி, இதை கேளு. இது எங்கேருந்து நான் கேட்டிருக்கேன் தெரியுமா? ஸ்ருதம் துவைபாயனம். என்னுடைய அப்பாவான துவைபாயனர் யார்? வியாசர். துவைபாயன முகான் நாரதோ தேவலாதபி. தேவலருங்கிற ஒரு முனிவர் நாரதரிடத்தும், அதாவது வியாசரிடத்திலிருந்தும் நாரதரிடத்திலிருந்தும் தேவலரிடத்திலிருந்தும் இதை சுத்தம் கேட்டிருக்கின்றேன். இது ஆசீத் ராஜா சார்வபம்மா. ஆசீத் ஒரு ராஜா இருந்தார். நம்ம சொல்லுவோம்ல ஒன்ஸ் அப்பான் எ டைம். ஆசீத் ராஜா ஒருத்தர் இருந்தார். எந்த ஊருக்கு? சூரசேன தேசத்துக்கு ஒரு சக்கரவர்த்தி இருந்தார். அவர் பேர் என்ன தெரியுமா? சித்திரகேது இதி. கியாத்தோ எஸ்யாசீத்து காமதுக்மகி. அவர் கேட்காமே அவரை எல்லா விதமான விஷயமும் அவர் கிடச்சிருமா. என்னென்னா அவ்வளவு ஒரு செழிப்பான நாடாக இருந்தது. அவருக்கு எத்தனை பாரியான்னா சஹசிராணி தசா, 1 கோடி பாரியாக்கள் இருந்தாலாம். சஹசிராணி தசா பவன்னு 1 கோடி பட்டத்தரசிகள் இருந்தா. சாந்தா நிகச்சாபினுப்போ ந லேபே தாசு சந்ததி. ஆனால் சந்ததி இல்லை அவனுக்கா. அவன் ரொம்ப அழகாக ரூபமாக இருப்பான், ரொம்ப அழகான கொடை வள்ளலாக இருக்கான், ஸ்ரீயாக இருக்குது, நல்ல லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குது, எல்லாமே இருக்குது. என்னமோ அவனுக்கு ஒரு குறையும் இல்லை. ஆனால் குழந்தை பிறக்கலை. ரொம்ப சிந்தையோடு இருந்தான். அவனுக்கு என்ன தான் இருந்தாலும் ஒரு சந்தோஷம் இல்லை. அப்போது ஆங்கிரச முனிவர் அங்கே வரார். தசைகதா தோ பவனா அங்கிரா பகவான் ரிஷிக. அங்கிரச முனிவர் அங்கேருந்து வரார். சித்திரகேது அரண்மனைக்கு வந்தாச்சு. உடனே இவர் தம் பூஜை விதிவத்து அவருக்கு அர்க்கியம் பாத்தியம்லாம் கொடுத்து உபச்சாரம் பண்ணார். ஷோடச உபச்சாரம்லாம் பண்ணியாச்சு, உட்கார வச்சாச்சு. அவர் வெண்ணையை ரொம்ப அழகாக பக்கத்துலேயே உட்காந்துன்னுட்டார். முனிவருக்கு அப்படி பார்க்குறார். பார்த்துட்டு அங்கிரச முனிவர் சொல்கிறார், அபித்தே நாமயம் ஸ்வஸ்தி பிரகிருத்தினா ததாத்மனக.
என்ன ஸ்வஸ்தி நன்னா தானே இருக்கேன், எல்லாரும் பிரகிருதி எல்லாமே நன்னா தானே இருக்குது. இப்போது உன்னுடைய ராஜ்யம், உன்னுடைய மாட மாளிகை கூட கோபுரங்கள், உன்னுடைய கஜானா எல்லாமே சுகத்துக்கள் எல்லாருமே நன்னா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஆத்மானம் பிரகிருதிஸ்வத்தா நிதாயஸ்ரேய ஆப்னியாத்து. இப்போ சாதாரணமாக ஒரு மன்னன்கிட்ட, ஒரு நல்ல மன்னன்கிட்ட ஒப்படைச்சாதான் அந்த இடமே ரொம்ப செழுமையாக இருக்க முடியும். உம்முடைய ராஜ்யத்தில் எல்லாரும் உனக்கு கட்டுப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றார்களோ, யஸ்யாத்து மானுவ சேத்ஸ்யாத் சர்வே தத் வசகாயிமே. ஒரு விஷயமா சொல்கிறாரு, அதாவது மனசை அடக்கினவங்கிட்ட எல்லாமே இருக்கும். அவனை ஒட்டி தான் எல்லோரும் வாழ்வார்கள். ஆனால் ஆத்மனः பிரியத்தே நாத்மா பரதः ஸ்வத ஏவவா லக்ஷ்யே லப்த காமம் துவாம் சிந்தையா சபலம் முகம். உன் முகத்தை பார்த்தா என்னமோ சிந்தனையோடு இருக்க மாதிரி இருக்கே, என்னப்பா காரணம்னு கேட்குறார். சித்திரகேது அதாவது இப்போ சொல்கிற பரீட்சித்து, என்ன இவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? எல்லாம் தெரிஞ்சவர் இவர், தெரியாமையாக இருக்கும், இருந்தாலும் அவன் வாய் மூலமாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கார். உடனே சித்திரகேது சொல்கிறார், நான் உடல் பற்று கொண்டு நான் இருக்கேன். என்னென்னா என்னுடைய மனக்கவலை நீங்கள் கேட்குறதுனால நான் சொல்லி உங்களுடைய அந்த பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லோருக்கும் நல்ல ராஜ்யம் இருக்குது என்கிட்ட. இந்திரன் முதல் கொண்டு எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி அழகான ராஜ்யம் இருக்குது, எல்லா சுகபோகங்கள் இருக்குது, எனக்கு ஒன்றும் இல்லாமல் இல்லை. ஆனால் எனக்கு பிரஜை இல்லை. நந்தியத்யந்திய பிரஜம் மாம், எனக்கு நந்தியத்த, எனக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய குழந்தை இல்லையே. அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு என்ன இப்படியே போயிடுவேனோ, எனக்கு எள்ளும் தண்ணீரும் இல்லாமல் போயிடுவேனோன்னு எனக்கு கவலையாக இருக்குது. இந்த புத்துங்கிற சோகத்துலேயும் காப்பாற்றுற அந்த புத்திரன் இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. ஸ்ரீசுக்கு வாச்சங்க சொல்கிறார். இந்த மாதிரி அவன் சொன்ன உடனே இவர் ரொம்ப தயாளோ அங்கீரச முனிவர். அவரே துஷ்டா தேவதைக்கு ஹவிச கொடுக்கவர். அவரே சமைச்சு அந்த தேவதையை ஆராதித்து கொண்டு வேள்வி பண்ணார். அந்த வேள்வியில் இருக்கின்ற அந்த ஹவிஸ் உணவை சித்திரகேதுவனுடைய பட்டத்தரசி அவளுக்கு கொடுத்தார். அதில் இத்தனை பேரும் சொன்னோம் இல்லையா, அதில் கிருதத்யுதிங்கிறவள் தான் மூத்தவள், அவளுக்கு கொடுத்தாச்சு. அதாக நிருபதிம் ராஜன்னு பவிதைகஸ்துவா ஆத்மஜ, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்பா. ஹர்ஷ சோக பிரதஸ்துப்யமிதி, உனக்கு ஹர்ஷம் ஆனந்தத்தையும் சோகத்தையும் கொடுப்பான்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். இந்த ஹவிசை சாப்பிட்டுட்டா, கிருதயுதியாக எடுத்து அவளுக்கு கருத்தரித்துட்டார். அப்படி அவளுடைய கர்ப்பகாலமெல்லாம் எடுத்து ஒரு நல்ல அழகான குழந்தை பிறந்தது. ஜனயன்னு சூரசேனானாம் ஒரு குழந்தையும் பிறந்தது, ஆண் குழந்தையும் பிறந்தது. அவனுக்கு ஒரே சந்தோஷம் சித்திரகேதுவுக்கு. எல்லாருக்கும் எல்லாம் வாரி கொடுத்துக்கிட்டு ரொம்பவும் பட ஆடோபத்தோடு நல்லா தான தர்மங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தான். அப்போது அவன் யாருக்கெல்லாம் என்னெல்லாம் வேணுமோ கேட்காம எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. அவ்வளோ அழகாக அந்த குழந்தைய கொஞ்சண்டு நித்தியம் அந்த முதல் மனைவியான கிருதத்யுதியிடத்திலும் குழந்தையிடத்திலும் மட்டுமே அவன் தன்னுடைய நேரத்தை செலவழித்து கொண்டு இருக்கவே, மற்ற பெண்களுக்கெல்லாம் மற்ற மனைவிகளுக்கெல்லாம் அவள் மேல் பொறாமையாக எடுத்து, நம்ம என்னத்துக்கு வாழணும் இந்த மாதிரி, நம்ம பாவிகளாயிட்டோமேனு அந்த பொறாமை இருக்க ஒரு நேரத்தில் இந்த குழந்தைக்கு விஷத்தை கொடுத்து விடுகின்றார்கள். கிருதத்யுதி என்ன பண்ணுறா, குழந்தை எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறா தன்னுடைய பணிப்பெண் இடத்துல. அவன் நேராக போகிற பார்த்தா அந்த குழந்தை என்னமோ தூங்குறதோ நினச்சிட்டு பார்த்தா அதனுடைய உயிர் பிரிந்திருக்கிறது தெரியுது. அவள் அச்சோ அப்படியே எடுத்தேன்னு அவங்க பொத்துன்னு விழுந்து விடுறா. அதை கேட்டு இவள் ஓடி வராள் கிருதத்யுதி. அவளுக்கு ரொம்ப தாங்க ஒண்ணாத துயரம் அழுது கொண்டு ஒரே பெரிய அலறி கொண்டு இருக்கிறச்சே, மற்ற அந்த குழந்தையை கொன்ற பெண்களும் சும்மா பாசாங்கக்காக அவர்களும் இந்த குழந்தை போயிட்ட சோகத்தில் அவன் அதை கேட்ட உடனே எல்லாரும் பார்க்குற அப்படியே பொத்துன்னு விழுந்து சித்திரகேதுவும் அழ ஆரம்பித்தான். எதுவுமே அவனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, அவன் அழ ஆரம்பித்தான். அதை பார்த்து இவர்கள் இருவரும் அவ்வளவு ஒரு பெரிய சோகத்தில் அவர்கள் இருக்கவே, கிருதத்யுதி ரொம்ப புலம்புறா. பிரம்மதேவனே, நீ இப்படிலாம் படைச்சுட்டு இந்த ஜீவராசி எடுத்துட்டிய,
வயசானவாலாம் இருக்கச்சு இந்த குழந்தைய எடுக்கிறதுன்னு ரொம்ப பிரம்மதேவரை வந்து துட்டி அழறா. துவம் தாத நாரகசீச்ச மாம் கிருபண மாதனா மனாதாம் தெக்தும் விசக்ஷோ பிதரம் தவசோக தப்தம்னு ரொம்பவும் இந்த கொடுமையான ஒரு விஷயத்தை செய்து விட்டாயே, நான் என்ன பண்ணுவேன், குழந்தை நீ போகாதே, என்ன யாகிய கருணேன யமேன தூரம், யமன் கூட நீ போகாதே அப்படின்லாம் புலம்புறா. நீ எழுந்துரு உத்திஷ்ட தாததா இமே சிசுவோ வயசை எழுந்துரு வா விளையாடுறதுக்கு வா, ஏதான சாப்பிடு, புங்ஷ்வ ஸ்தனம் பிப பாலக்குடி சுச்சோ ஹரன்னா ஸ்வகானாம்னு எங்களுடைய துயரத்தையெல்லாம் துடைப்பாயாகலாம் புலம்பி தள்ளுறா. இப்படி கருணை இல்லாமல் ஆகிடுத்து, யமன் இப்படி கல்மனசோடு கொண்டு போயிட்டானேன்னு புலம்பரிச்சு சுகாச்சாரியர் சொல்கிறார். பரீட்சித்து இந்த மாதிரிலாம் புலம்பி அழகிற சித்திரகேது மனைவியை பார்க்குறான். அவனுக்கும் கவலையாக இருக்குது. அவனும் ரொம்பவுமே ருரோதக ரொம்ப புலம்புறான், அவனும் அழறான். அங்கே இருக்கவர்கள் எல்லோரும் ருருதுகு ஸ்ம நரா நாரிய சர்வமாசீத சேத்தனம், எல்லாரும் ஊரே புத்திர சோகத்தில், இவன் சித்திரகேது தவிக்க ஊரே புலம்பி தள்ளின்னு இருக்கு, எல்லாருமா கவலைப்பட்டுருக்கச்சு. அங்கு அங்கிரச முனிவரும் அங்கிரச மகரிஷியும் நாரதரும் வந்து சேர்ந்தாருன்னு சொல்லிட்டு 14வது அத்தியாயம் முற்றுப்பெறும். ओम षष्ठस्कन्धे चतुर्दशोऽध्यायः। परीक्षितोवाच रजस्तमस्वभावस्य ब्रह्मन्वर्गस्य पाप्मनः नारायणे भगवति कथमासीत् दृढामतिः देवानां शुद्धसत्त्वानां ऋषीणां च मलात्मनां भक्तिर्मुकुन्दचरणेन प्रायेण उपजायते रजोभिः समसंज्ञाताः पार्थिवैरिह जन्तवः तेषां ये केचने हन्ते श्रेयो वै मनुजादयः प्रायो मुमुक्षुवस्तेषां केचनैव द्विजोत्तम मुमुक्षूणां सहस्रेषु कश्चिन्मुच्चेद सिद्ध्यति मुक्तानामपि सिद्धानां नारायणपरायणः सुदुर्लभः प्रशान्तात्मा कोटेष्वपि महामुने वृद्रस्तु स कथं पापः सर्वलोकोपतापनः इत्थं दृढमतिः कृष्ण आसीत् संग्राम उल्बने अत्र न संशयो भूयान् श्रोतुं कौतूहलं प्रभो यः पौरुषेण समरे सहस्राक्षमतोषयते सोतोवाच परीक्षितोत सम्प्रश्नं भगवान् भातरायणिः निशम्य श्रद्धदानस्य प्रतिनन्द्य वचो ब्रवीत् श्रीशुकवाच शृणुष्वावहितो राजन् इतिहासम् इमं यथा श्रुतं द्वैपायनमुखात् नारदाद्देवलादपि आसीद् राजा सार्वभौमः शूरसेनषु वै नृप चित्रकेतुरिति ख्यातो यस्यासीत् कामदुङ्मही तस्य भार्या सहस्राणि दशाभवन् सान्धानिकश्चापि नृपो न लेभे तास सन्ततिं रूपौधार्य व्यायो जन्म विद्यैश्वर्यश्रियादिभिः सम्पन्नस्य गुणैः सर्वैः चिन्तावन्त्यापतेरभूत् न तस्य सम्पतः सर्वा महिष्यो वामलोचनाः सार्वभौमस्य पौश्चेयम् अभवन् प्रीतिहेतवः तस्य एकदा तु भवनम् अङ्गिरा भगवान् ऋषिः लोकाननुचरेन्नेतानुपागच्छत्यदृच्छया तं पूजयित्वा विधिवत् प्रयुद्धानर्हनादिभिः कृदादित्यमुपासीदत् सुखासीनं समाहितः महर्षेस्तमुपासीनं प्रश्रया वनतं शितो प्रतिपूज्य महाराज समाभाष्येतमब्रवीत् अंगिरा उवाच अपि ते अनामयं स्वस्ति प्रकृतीनां तदात्मनः यथा प्रकृतिभिर्गुप्तः पुमान् राजापि सप्तभिः आत्मानं प्रकृतिष्वत्ता निधाय श्रेयाप्नुयात् राज्ञा तदा प्रकृतेयो नरदेवा हितादयः अभिदारा प्रजामाध्या भृत्याशोन्योतमन्त्रिणः पौरा जानपदा भूपा आत्मजा वशवर्तिनः यस्यात्मानुवशश्चेत् स्यात् सर्वे तत्वशका इमे लोका सपाला यच्छन्ति सर्वे बलिं मदन्त्रिताः आत्मनः प्रीयते नात्मा परदस्वत एव वा लक्षये अलब्धकामं त्वां चिन्तया शबलं मुखम् एवं विकल्पितो राजन् विदुषा मुनिनाभिः सह प्रश्रयाम्
वनतोऽप्याह प्रजाकामस्तदो मुनिं चित्रकेतुरुवाच भगवन् किं न विदितं तवो ज्ञानसमाधिभिः योगिनां ध्वस्तपापानां बहिरन्धशरीरशो तदापि पृच्छतो ब्रूयां ब्रह्मन्नात्मनि चिन्तितं भवतो विदुषश्चापि चोदितस्तवन्त्वदनुज्ञया लोकपालैरभिप्रार्त्याः साम्राज्यैश्वर्यसम्पदः न नन्द्यत्यद्य प्रजं मां शुद्रुड्काममिवापरे तदपाहि महाभाग पूर्वैः सह कथं तमः यथा तरेम दुस्तारं प्रजया तद्विदेहिनः श्रीशुकोवाच इत्यर्थितः स भगवान् कृपालुः ब्रह्मणः सुतः श्रभयित्वा चरुं त्वाश्रं द्वाशामजयद्विभुः ज्येष्ठा श्रेष्ठा च या राज्ञो महिषीणां च भारत नाम्ना कृदत्युदितस्य यज्ञोच्छिष्टम् अदाद्विजः अताह नृपतिं राजन् भविदैकैस्तवात्मजः हर्षशोकप्रदस्तुभ्यम् इति ब्रह्मसुतो ययो सापि तत्प्राशनादेव चित्रकेतोरधारयत् गर्भं कृदद्युतिर्देवी कृत्तिकाग्नेरिवात्मजं तस्यानुदिनं गर्भः शुक्लपक्षैवोडुभः ववृते शूरसेनेश तेजसा शनकैर्नृप अतः काल उपावृत्ते कुमारसमजायत जनयन् शूरसेनानां शृण्वतां परमामुतम् हृष्टो राजा कुमारस्य स्नातः शुचिरलङ्कृतः वाचयित्वा आशिषो विप्रैः कारयामास जातकं तेभ्यो हिरण्यं रजतं वासांसि आभरणानि च ग्रामान् हयान् गजान् प्रादात् धेनूनाम् अर्बुदानि षट् ववश्यकाममन्येषां भर्जन्य इव देहिनां धन्यं यशस्यमायुष्यं कुमारस्य महामनाः कृच्छ्रलब्धे अधराजशेः तनये अनुदिनं पितुः यथा निस्वस्य कृच्छ्राप्ते धने स्नेहा अन्ववर्तत माधुस्वदितरं पुत्रे स्नेहो मोहसमुद्भव कृदद्युतेः सपत्नीनां प्रजा कामज्वरो भवत् चित्रकेदाकेधोरधिप्रीतिः यथा धारे प्रजापति न तदान्येषु सञ्जज्ञे बालं लालयतोन्वहं थापर्यथप्यनात्मानं गर्हन्त्योऽप्यसूयया आनपत्येन दुःखेन राज्ञो अनाधरणेन च देकप्रजा श्रियं पापां पत्युश्चाक्रोह सम्मतां सुप्रजाभिः सपत्नीभिः दासीमिव तिरस्कृतां दासीनं को नु सन्तापः स्वामिनः परिचर्यया भीक्ष्णं लब्धमानानां दास्या दासीव दुर्भगाः एवं सन्दह्यमानानां सपत्न्याः पुत्रसम्पदा राज्ञो असम्मतवृत्तीनां विद्वेषो बलवान् अभूत् विद्वेषनष्टमदयः श्रियोदारुणचेतसः घरं तदु कुमाराय दुर्मर्षा नृपतिं प्रदे कृदत्युदिरजानन्दी सपत्नीनामकं महत् सुप्त एवेदि सञ्जिन्त्य निरीक्ष्य व्यचरत् गृहे शयानं शुचिरं बालम् उपधार्य मनीषिणे पुत्रमानय मे भद्रे इति दात्रीम् अचोदयत् सा शयानम् उपवृज्य दृष्ट्वा च उत्थारलोचनं प्राणेन्द्रिय आत्मविस्त्यक्तं हदास्मीत्यपतत् भुवि तस्या तदा आकर्ण्य वृषातुरं स्वरं कराभ्यामर उच्चैखरपि प्रविश्य राज्ञी त्वरया आत्मजान्तिकं तदश बालं सहसा मृदं सुतं पपात भूमौ परिवृत्य शुचा मुमोह विपृष्ट शिरोरुहाम्बरा तदो नृबान्ध पुरवर्तिनो जना नराशनाद्यश्च निशम्य रोदनम् आगत्य तुल्यव्यसना सुदुःखिताः ताश्च वलीकं रुरुदुः कृदागसः श्रुत्वा मृदं पुत्रमलक्षितान्तकं विनष्टदृष्टिः प्रवदन् स्खलन्पति स्नेहानुबन्धै दिदया शुचाभृशं विमूर्छितो अनुप्रकृतिर्द्विजैर्वृतः पपादबालस्य सपादमूले मृदस्य विस्तरस्तशिरोरुहम्बर दीर्घं श्वसन् बाष्पकलोपरोधतो निरुद्धगण्डो न शशागभाषितं पतिं निरीक्ष्योरुशुचार्पितं तदा मृदं च बालं सूथमेकसन्तितं सन्ततिं जनस्य राज्ञी प्रकृतेश्च हृत्रुजं सती ददाना विललापचित्रदा सनद्वयं कुङ्कुमगन्धमण्डितं निषिञ्चति साञ्जनबाष्पबिन्दुभिः विकीर्य केशान् विगलत् स्रजसुतं शुचोचचित्रं कुररीव सुस्वरम् अहो विधादस्त्वं मदीव
बालिशो यस्त्वात्मसृष्ट्या प्रतिरूपमीहसे परे अनुजीवति अपास्ययामृतिः विपर्ययश्चेत् त्वमसि ध्रुवपरः न हि ग्रमश्चेत इह मृत्युजन्मनोः शरीरिणामस्तु तदात्मकर्मभिः यः स्नेहपाशो निजसर्गवृत्तये स्वयं कृतस्ते तमिमं विवृच्छसि त्वं तादनार्हसि च मां कृपणामनाथां त्यक्तुं विचक्ष्व पितरं तव शोकतप्तम् अन्यस्थरेम भवदाब्ध्रजस्तुधरं यत् द्वान्धं न याह्य करुणेन यमेन दूरम् उत्तिष्ठ तात त इमे शिशवो वयस्याः त्वामाह्वयन्ति नृपनन्दन संविहर्तुं शुब्धश्चिरं ह्यशनया च भवान् परीतो पुंश्वस्तनं पिबशुचो हरनस्वकाना नाहं तनूजददृशे हतमङ्गलाते मुक्तस्मितं मुदितवीक्षमानाननाब्जं किं वा गदो अस्य पुनरन्वयमन्यलोकं नीतो अग्रणेन न शृणोमि कलागिरस्ते श्रीशुकोवाच विलपन्त्या मृतं पुत्रं यदि चित्रविलापनैः चित्रकेतुर्भृशं तप्तो मुक्तकण्ठोरुरोधः तयोर्विलपतोः सर्वे दम्पत्योः तदनुवृताः रुरुदु स्म नरा नार्यः सर्वमासीदचेतनम् एवं कश्मलमापन्नं नष्टसंज्ञानायकं ज्ञात्वाङ्गिरा नाम मुनिः आजगाम स नारदः श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे नमः गोपिका जीवनस्मरण गोविंद गोविंद सद्गुरु महाराज की जय. ஸ்ரீமத்பாகவதம் 6வது ஸ்கந்தம் 15வது அத்தியாயம் பார்க்க போகிறோம். அங்கிரசும் நாரதரும் சித்திரகேதுவுக்கு உபதேசம் பண்ணது தான் இந்த அத்தியாயம். ரொம்பவும் அருமையான அத்தியாயம். நம்ம நாராயணத்திலே நிறைய தடவை சொல்லியிருக்கோம். அதாவது எப்படி ஒரு லிவிங் டிட்டாச்ட் ஈவன் தோ அட்டாச்டுங்கிற அந்த பற்றற்ற தன்மையோடு வாழ்தல் அப்படிங்கிறது இந்த சித்திரகேதுவனுடைய சரிதத்தை நாம் படித்தாலோ கேட்டாலோ நமக்கு அந்த எண்ணம் வந்துவிடும். நம்மளுடைய மனமானது அந்த லெவலில் நம்மளே அதை எலிவேட் பண்ணிக்க முடியுங்கிறத அடிக்கடி சொல்கிறது உண்டு. அதில் இப்போ ஸ்ரீசுகோவாச்ச சுகருக்கு ஆரம்பிக்கிறார். பரீட்சித்து இந்த மாதிரி குழந்தையின் இழந்ததுனால ரொம்ப அழுதுன்றான் சித்திரகேது. அவனிடத்தில் இவர்கள் இருவரும் சென்றார்கள். யார்? நாரதரும் அங்கிரசரும் சென்று சமாதானம் செய்தார்கள்ன்றதுக்காக அவர் சொல்கிறார். இப்படிலாம் சமாதானம் பண்ணான்னு ரொம்ப அழகாக சொல்கிறார். இந்த குழந்தை இந்த குழந்தையினுடைய உறவு தானே இல்லையா? எல்லாருமே இந்த பந்தம் பாசம் அப்படின்னாலே என்ன கட்டி போடுறது தானே. பாசம்னாலே கயிறு இல்லையா? அது கட்டி போடுறது நம்மளை. ஒரு ஜீவனோட இன்னொரு ஜீவனை கட்டி போடுறது. அந்த ஜீவன் என்ன? அந்த ஷரீர பந்தத்தில் கட்டி போடுறது. கோயம் ஸ்யாத்தவ ராஜேந்திர பவான்னு யமனு சோச்சதி துவம் சாசிய கதமக சுஷ்டோ புரேதா நீமதः பரம். கேட்குற ராஜன்னு, ராஜா இந்த குழந்தைய நினச்சின்ட்டு நீ அனுசோச்சதி ரொம்ப கவலைப்படுற. இது எப்படி உனக்கு உறவாக இருக்குது? துவம் சாசிய கதமக சிருஷ்டோ புரேதா நீமதः பரம். உனக்கு எந்த ஜென்மத்தில் இந்த உறவாக இருந்திருக்கு? இது உனக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த உறவு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படிப்பட்டது தெரியுமா இந்த உறவுகள்லாம் அப்படிங்கிறத சொல்கிறார். யதா பிரயாந்தி சம்யாந்தி ஸ்ரோதோ வேகேன வாலுக்காக சம்யுஜ்யந்தே வியுஜ்யந்தே ததா காலேன தேகினஹ. வேகமாக ஓடுறது என்ன? ஸ்ரோதோ வேகேன வாலுக்கா, வேகமாக ஓடுகின்ற ஒரு ஆறு, ஒரு சரித்து ஒரு ஆற்றில் அங்கே இருக்க துகளெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறது. அது போகிற வேகத்தில் அது கூடயே போகிறது, அங்கங்கே பிரிஞ்சு விடுறது. அதை போல் நம்முடைய அதாவது தேகமாக கொண்டிருக்கின்ற எல்லாவரும் ஒன்று சேர்ந்தும் பிரிந்தும் காணப்படுகின்றார்கள். அதே போல் அடுத்தது சொல்கிறார், எப்படி இந்த ஜீவராசிகள் தோன்றுகின்றனங்கிறது. எதா தானா சுவை தானா பவந்தின பவந்திச்ச ஏவம் பூதேஷு பூதானி சோதிதா நீஷ மாயையா. மாயை தான் எல்லாம். என்ன? அது அப்படி வீசி எரிஞ்சன்னா, விதைகளை எரிந்தன்னா அது முளைக்கிறது. அது திருப்பியும் வளர்ந்து பூத்து காய்த்து பழுத்து திருப்பியும் விதைகளை தர்றது, தராமையும் இருக்கலாம். அதே போல் இந்த மாயையினால் ஈசனுடைய மாயையினால் ஒரு ஜீவராசி பூதேஷு பூதானி, ஒரு ஜீவராசினிலிருந்து
மற்றொரு ஜீவராசி உண்டு பெறுகின்றது. அதாவது நிறைய அந்த குலத்தோன்றல்களாக அந்த பரம்பரை வளர்ந்துருக்கு, வளராமையும் இருக்கலாம், திடீர்னு அந்த தலைமுறையாற்றும் போகலாம். அப்போ இந்த ஜீவராசியில் எல்லா ஜீவராசியும் எப்பொழுதுமே இருந்துட்டுருக்கான்னா இல்லை. அதாவது இந்த ஜீவராசி பிரபஞ்சத்தில் எல்லா ஜீவராசிகளும் பகவானுடைய படைப்புக்கு முன்னாடி இருக்கா? இல்லை, மரணத்துக்கு பின்னாடி இருக்க போகிற. எப்படி இருக்குன்னா சத்தியமான அந்த உண்மையான அந்த ஆன்மா தான் நிலை பெற்றிருக்குமே தவிர ஸ்தூலமான சரீரம் இருந்ததில்லை. அதான் பகவத்கீதாலையும் சொல்கிறார்ல பகவான், ந துவே வாகம் ஜாது நாசம் நத்வம் நேமே ஜனாதிபாக ந சைவ ந பவிஷ்யாமக சர்வே வயமதக பரம். வயமதக நம்ம எல்லாரும் இருக்க போகிறதில்ல. அவர் சொல்கிறார், அர்ஜுனனையும் சேர்த்துன்னு சொல்கிறார், முன்னாடி நானும் இல்லை, நீயும் இல்லை, இந்த ராஜாக்களும் இல்லை, இனி வருகின்ற காலங்களிலும் எல்லோரும் இருப்பதில்லை அப்படின்னு சொல்லி பகவானே இதுதான் சொல்கிறார். சத்திய நித்தியமாக பகவான் மட்டும்தான் இருக்கார். பகவான் ஒருத்தர் மட்டுமே இருக்கார். போதைர் போதானி போதேஷக ஸ்ருஜத்யவதி ஹந்தியஜக. யார்? அவரே தான் ஸ்ருஜத்து, அவரே படைக்கின்றார். ஹந்தியஜக, அவரே அதற்கு அதை நிகிரகம், அதாவது அதனுடைய அழிவுக்கு காரணமாகவும் இருக்கின்றார். அதில் அவருக்குன்னு ஒன்றும் பெருசாக இவனை தான் அழிக்கணும், இவனை தான் வாழ வைக்கணும்லாம் ஒன்றுமே அவருக்கு தனிப்பட்ட விஷயங்கள் ஒன்றும் இல்லை. எல்லா ஜீவராசியும் அவரே படைத்து காத்து ரட்சித்து கொண்டிருக்கின்றார். பாலவத்து, அவருக்கு இதெல்லாம் பாலவத்து. அதாவது சிற்றில் கட்டி விளையாடி அதையே அந்த குழந்தை அது காலால் மிதித்து அதை இது பண்ணிடுமே, அதை போல் பாலவத்து, பால கிரீட்ட குழந்தை விளையாட்டுப்பா அவருக்கு. தேகேன தேகினோ ராஜன்னு தேகா தேகோபி ஜாயத்தே. முன்னாடி சொன்ன மாதிரியே தான் ஒரு விதை வந்திருக்கு, அதுலேருந்து பல விதைகள் வந்த மாதிரி அப்பா அம்மாங்கிற அந்த தேகத்திலிருந்து பிள்ளைங்கிறது ஜாயத்தே வர்றது. திருப்பி அந்த உடல் என்னைக்குமா இருக்கும்? சூலமாக இருக்காது. அந்த உடலும் போயிடும். ஆனால் அந்த புள்ளருக்கு, அந்த ஜீவனுக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. தேகி விபாகோ அயம விவேக கிருதா புராக ஜாதி வியக்தி விபாகோயம் யதா வஸ்துனி கல்பிதா. அது முன்னாடியே இந்த எக்ஸாம்பிள் தான் எப்பொழுதுமே சொல்லுவோம். எல்லா பொருட்களும் மண்ணினால் ஆனதுங்கிறது விஷயம் இல்லை. நம்ம பார்க்கும்போது என்ன பார்ப்போம்? ஓஹோ, இது குடம் போல் இருக்குது, இது பானை போல் இருக்குது, இது ஜக்கு போல் இருக்குன்னு தனித்தனி உருவங்களாக இருக்குது. ஆனால் அதனுடைய பேஸ் என்ன? மண் தான் இல்லையா? அதே போல் இந்த உடலானது நிலை இல்லாமல் இருக்குது. அந்த ஜீவன் மட்டும்தான் ஒன்றாக இருக்கின்றது. உண்மை பொருளாக விளங்குறது என்னது? பகவான் தான். அவரிடத்துல தான் இது போய் சாயுஜம் அடைகின்ற உடல் ஆன்மாங்களா பிரிவுகள்லாம் நம்ம அதை மாற்றி மாற்றி பார்த்துட்டுருக்கோமே தவிர அந்த உடலில் உள்ள ஜீவனுக்கும் அந்த உடலுக்கும் பிறவிகளாக சம்பந்தம் இல்லை. அந்த தேகம் போன அப்புறம் அந்த ஜீவன் சுதந்திரமாக தான் இருக்குது. ஸ்ரீசுகோ வாச்ச, சுக்கர் சொல்கிறார், அங்கிரஸ் மகர்ஷி, தேவரிஷி நாரதர்லாம் இந்த மாதிரி சொன்ன உடனே அவருக்கு கொஞ்சமாக நான் சித்திரகேதுர் திஜோக் தபிஹி, இந்த ஜிஜர்கள் 2 பேரும் சொல்வதை கேட்டு அவருக்கு கொஞ்சமாக அப்போ தான் அவருக்கு அறிவு வர்றது, கொஞ்சம் தெளிவு வர்றது. அப்போ ராஜோவாச்ச, அவர் சொல்கிறாராம், சித்திரகேது சொல்கிறாராம், கௌயுவாம் ஞான சம்பன்னோ மகிஷ்டோ ச மஹீயசாம் அவதூதேன வேஷேன கூடாவிக சமா. அவதூதர்களாக இங்கே வந்திருக்கின்றீர்களே, நீங்கள் அவதூதர்களாக தான் இருக்குது, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னு நான் விரும்புகிறேன். இப்படி என்ன மாதிரி ஒன்றுமே தெரியாமல் இந்த லௌகிகத்தில் வாழ்ந்து இருப்பவர்களுக்காக நீங்கள் வந்திருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி, சரந்தி ஹெவனவோ காமம் பிராமணா பகவத் பிரியாக. இவர்களால் பிரம்மத்தை அறிந்தவர்கள், பாகவதர்கள், அப்படிப்பட்டவர்கள் எனக்காக வந்திருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி குமாரோ நாரதர் இதுக்கு அவர் சொல்கிறார். யாரையெல்லாம் சொல்கிறார் எக்ஸாம்பிளானா, குமாரான்னு சொன்னது சனத்குமாரன், நாரதர், ரிப்பு, அங்கிரா, தேவலோசிதா, அபாந்தரதமோ வியாசோ, மார்க்கண்டேயோதோ கௌதமக. பெரிய லிஸ்ட்டு சொல்கிறார் பாருங்க. தேவலர், அசிதர், அபாந்தரதமர், வியாசர், மார்க்கண்டேயர், கௌதமர், வசிஷ்டர், பகவான் பரசுராமர், கபில மகர்ஷி, சுகாச்சாரியர், துர்வாசர், யாக்ஞவல்யர், ஜாதுகர்ணர், ஆருணி, ரோமச்சர், ஷ்யவன மகர்ஷி, தத்தாத்ரேயர், ஆசுரி, பதஞ்சலி, வேதசிரசு, போத்திய முனிவர், பஞ்சசிரசு, ஹிரண்யநாபர், கௌசல்யர், சுததேவர், ருதத்வஜர், எல்லா மகரிஷிகளும் சித்தர்களும் முனிவர்களும் எல்லாம்
இந்த உண்மையை எங்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு தானே இங்கே வந்துட்டுருக்கா இந்த 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 பூலோகத்தில். இரண்யநாபக கௌசல்ய ஸ்ருததேவ ருதத்வச ஏதே பரேச்ச சித்தே சரந்தி ஞான ஹேதவே. இந்த ஞானத்தை கொடுப்பதற்காகத்தானே வந்து கொண்டிருக்கின்றார்கள். நானும் இருக்கின்றேனே அஞ்ஞானத்தில். எனக்கு நீங்கள் இன்னும் நீங்கள் அந்தே தமசி மக்னசிய ஞான தீப உதீரியதாம் என ஞான தீபத்தை ஏற்றுங்கோ. இந்த அஜ்ஞானம்ங்கிற அந்த தமசில் அந்த அந்த இருளில் நான் தவிச்சுட்டு இருக்கேன்னு அவர் சொல்லவும், அங்கீரோவாச்சா அவர் சொல்கிறார், அகம் தே புத்திர காமஸ்ய புத்திரேதோ அஸ்மி அங்கிரா நிருப. அப்போ சொல்கிறார், நிருபா ராஜா, நீ குழந்தை வேணும், புத்திர காமஸ்ய குழந்தை வேணும்னு நீ சொல்கிறச்சே உனக்கு புத்திரன் கிடைப்பான்னு சொன்னேனே, அந்த அங்கிரஸ் தானப்பா நான், அங்கிரச முனிவர் தான் நான். இந்த உன் எதிரில் நின்று இருக்கார் பார், ஏஷ பிரம்மசுதக, யார் தெரியுமா? சாக்ஷா நாரதோ பகவான் ரிஷிஹி, நாரதருங்கிறார். அப்போ நீ இந்த அஞ்ஞானத்தில் இருக்கின்ற ஒரு பகவானோட பக்தன் இப்படி இருக்கலாமா? இத்தம் தாம் புத்திர சோகேன மக்னம் தமசி துஸ்தரே. மக்னம், புத்திர சோகத்தில் முழுகி இருக்க இல்லையா? அதை யார் நீ இப்படி பண்ணலாமா? பகவானுடைய பக்தன் இப்படி பண்ணலாமா? எந்த நிலையிலும் வருத்தப்படலாமா? அனுகிரகாய பவதः பிராப்தா வாம் மிக பிரபோ பிரம்மன்யோ பகவத் பக்தோ நாவசீதித்தும் அர்ஹதி. நீ வருத்தப்படக்கூடாது. நீ முதல்ல நான் வரச்சே ததைவதே பரம் ஞானம் ததாமே கிரகமாகத. உன் கிரகத்துக்கு வந்தேனே, அப்பயே உனக்கு இந்த ஞானத்தை கொடுத்துருப்பேன். ஆனால் நீ என்ன கேட்ட? புத்திரமேவ ததாவகம், எனக்கு குழந்தை தான் வேணும்னு சொன்னேன், அதனால் நான் அதை கொடுத்துட்டு போனேன். இந்த துன்பத்தை நீ அனுபவிச்சுட்டு இருக்க. இதே போல் அதாவது எல்லா விஷயங்களும் இருக்கே, நீ பார்க்குற எல்லா விஷயங்களும் இருக்கே. விஷயாச்சலா ராஜ்ய விபூதய மஹீராஜ்யம் பலம் கோஷோ பிருத்தியா மாத்திய சுகுர் ஜனாக. இதெல்லாம் பார்க்குற, பிருத்தியன்மார்களை பார்க்குற, பணியாட்களை பார்க்குற, சுகൃத்துக்களை பார்க்குற, மந்திரிகளை பார்க்குற, இதெல்லாம் அழியக்கூடியது. இதனால் இந்த இந்த மனம்ங்கிறது என்னன்னா, அது இதை பிடித்து கொண்டு இருக்கின்றது. இது சூலமாக பார்க்கின்ற அழிய போகின்ற விஷயங்களையே தான் பிடித்து கொண்டிருக்கு. அதெல்லாம் நிற்காது, அதெல்லாம் போயிடும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக 23-24 ஸ்லோகங்களில் சொல்கிறார். சொல்லிட்டு அவர் சொல்கிறார், இது என்ன நினச்சுட்ட? அயம் ஹி தேகினோ தேகோ திரவிய ஜான கிரியாத்மக. திரவியங்கள் என்ன? தேகினோ விவிக்த கிளேஷா சந்தாபகிருத்து தாகிருதக. இதெல்லாம் என்ன? நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா? 50 பூதங்கள் பார்த்துருக்கோம், 5 ஞானேந்திரியம் பார்த்துருக்கோம், 5 கர்மேந்திரியம் பார்த்துருக்கோம், தன்மாத்திரைகள் 4 அந்தக்கரணங்கள் எல்லாம் சேர்ந்தது தானே இது இல்லையா? அது என்ன அல்டிமேட்டாக? இது என்ன? 3 விதமான தாபத்தினோட சொரூபம், ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம்ங்கிற இல்லையா? தாபத்ரயோன்மூலனன்னு சொன்னாரே, அந்த தாபங்களுடைய கூட்டு தானே இந்த தேகம். அதனால் இது எப்பயுமே என்ன பண்ணும் தெரியுமா? அந்த கிளேஷத்தை தான் கொடுக்கும். விவித கிளேஷம், பலவிதமான கஷ்டங்களை தான் இது கொடுக்கும். தேகம்னு ஒன்று வந்துடுத்துனா கஷ்டம்தான் இருக்கும். அப்போது அதில் சொல்லிட்டு அவர் சொல்கிறார், தஸ்மாத் ஸ்வஸ்தேன மனசா விமிருஷ்ய கதிமாத்மனக துவைத்தேர்த்திருதவார்த் விஸ்ரம்பம் தியச்சோபஷம மாவிஷக. இதில் நீ என்ன பண்ண? மனசை உன்னிடத்தில் எடுத்துக்கொண்டு அந்த சிந்தனை பண்ணிவிட்டு இந்த பிரம்மத்தில் பார்க்குற எது நித்தியம் அநித்தியம்ங்கிறத தெரிந்து கொண்டு பகவான் இடத்துலையே உன்னுடைய மனதை நிலைநிறுத்திக்கொள்னு சொல்லும்போது நாரதர் அடுத்து சொல்கிறார், ஏதாம் மந்திரோபனிஷதாம் பிரதீச்ச பிரயதோ மமா. நான் உனக்கு மந்திரமாக உபனிஷத்தை என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு நீ சங்கர்ஷண பிரபுவை காண்பாயாக. அதை நீ எவ்வளவு அழகாக நீ அதை மனனம் செய்து கொண்டு அதை தியானம் செய்வாயோ, உன் முன்பு சங்கர்ஷணரே காட்சி தருவாருங்கிறத சொல்லிட்டு அந்த உபனிஷத்தை ஜபிக்கிறதுனால எல்லோருமே, யார் பரமசிவன் உட்பட, நான் வேறு பரமன் வேறு ஜீவன் வேறுங்கிற அந்த துவைதத்தை எல்லாம் விட்டுட்டு பகவான் தான் எல்லாம் என்று அவரை சரணாகதி அடைந்திருக்கின்றார்கள். யத் பாத மூலம் உபசிருத்திய நரேந்திர பூர்வே சர்வாதயோ பிரமமிமம் திதயம் விசுஜ்ய சத்யஸ்திதீய மதுலா நதிக மகித்வம் பிராபுர்பவான விபரம் ந சிராது வைதி. அவரே நினைத்து கொண்டு சங்கர்ஷனுடைய அந்த பரமபதத்தை அடைவாயாகன்னு அவர் ஆசீர்வாதம் பண்ணி இந்த 15வது அத்தியாயம் முற்று பெறுகின்றது.
हरिः ओम्। अथ षष्ठस्कन्धे पञ्चदशोऽध्यायः। श्रीशुक उवाच ओचदोर्मृतकोपान्ते पतितं मृतकोपमं शोकाभिभूतं राजानं बोधयन्तौ सदुक्तिभिः। कोऽयं स्यात् तव राजेन्द्र भवान् यमनुशोचते त्वं चास्य कथमसृष्टौ पुरेधानीमतः परं यदा प्रयान्ति संयान्ति श्रोध्यो वेगेन वालुकाः संयुज्यन्ते वियुज्यन्ते तदा कालेन देहिनः यथा धानासु वैधाना भवन्ति न भवन्ति च एवं भूतेषु भूतानि चोदितानि शमायया वयं च त्वं च ये चेमे तुल्यकालाश्चराचराः जन्म मृत्योर्यथा पश्चात् प्राङ्नैवं मथुनापि भोः बोधैर्बोधानि बोधेशः सृजत्यवधिहन्त्यजः आत्मसृष्टैः अस्वतन्त्रैः अनपेक्षो बिबालवत् देहेन देहिनो राजन् देहादेहोऽभिजायते बीजादेव यथा बीजं देह्यर्थ इव शाश्वतः देहदेही विभागोऽयम् अविवेककृतः पुरा जातिव्यक्तिविभागोऽयं यदा वस्तुनि कल्पितः। श्रीशुक उवाच एवम् आश्वासितो राजा चित्रकेतुर्द्विजोक्तिभिः प्रमृज्य पाणिना वक्त्रम् आधिम्लानम् अभाषत। राजोवाच कौ युवां ज्ञानसम्पन्नौ महिष्ठौ च महीयसाम् अवधूतेन वेशेन गूढाभिः समागतौ चरन्ति ह्यवनौ कामं ब्राह्मणा भगवत्प्रियाः मातृशां ग्राम्यबुद्धीनां बोधो योन्मत्तमलिङ्गिनः कुमारो नारथो रिभुरङ्घ्रिरा देवलोऽसितः अपान्तरतमो व्यासो मार्कण्डेयोऽध गौतमः वसिष्ठो भगवान् रामः कपिलो बादरायणिः दुर्वासा याज्ञवल्क्यश्च जादूकन्यस्तथारुणिः रोमश्चवनो दत्त आसुरिः स पतञ्जलिः ऋषिर्वेदशिरा बोध्यो मुनिः पञ्चशिरास्तथा हिरण्यनाभः कौसल्यः श्रुतदेवरुदध्वजः एते परे च सिद्धेशाः चरन्ति ज्ञानहेतवः तस्मात् युवां ग्राम्यपशोः मम मूढधियः प्रभो अन्धे तमसि मग्नस्य ज्ञानदीपौदीर्यताम्। अंगिरा उवाच अहं ते पुत्रकामस्य पुत्रदोऽस्यम् अंगिरा नृप एष ब्रह्मसुतः साक्षात् नारदो भगवान् ऋषिः चित्तं त्वां पुत्रशोकेन मग्नं तमसि दुस्तरे आददर्हम् अनुस्मृत्य महापुरुषगोचरम् अनुग्रहाय भवतः प्राप्ता वामिह प्रभो ब्रह्मण्यो भगवद्भक्तो नावसीतुमर्हति तदैव ते परं ज्ञानं ददामि गृहमागतः ज्ञात्वान्याभिनिवेशं ते पुत्रमेव तदावहम् अधुना पुत्रीणां तापो भवतैवानुभूयते एवं धारागृहायो विविधैश्वर्यसम्पदः शब्दादयश्च विषयाः चलाराजविभूतयः महीराज्यं बलं कोशो भृत्यामात्या सुहृजनाः सर्वेऽपि शूरसेने मे शोकमोहभयार्तिताः गन्धर्वनगरप्रख्याः स्वप्नमाया मनोरथाः दृश्यमाना विनार्तेन न दृश्यन्ते मनोभवाः कर्मभेद्यायतो नाना कर्माणि मनसो भवन् अयं हि देहिनो देहो द्रव्यज्ञानक्रियात्मकः देहिनो विविधक्लेश सन्तापकृदुदाहृतः तस्मात् स्वस्थेन मनसा विमृश्य गतिमात्मनः द्वैते ध्रुवार्थविश्रम्भं
त्यजोपशममाविश नारथोवाच एतां मन्द्रोपनिषतं प्रदीच प्रयतो मम यां धारयन् सद्दरात्रात् दृष्टा सङ्गशनं प्रभुं यत्पादमूलम् उपसृत्य नरेन्द्रपूर्वं शर्वादयो ब्रह्ममिमं द्वितीयं विसृज्य सत्यस्तदीयम् अतुलानधिकं महत्त्वं प्रापुर्भवानपि परं न चिरातुपैति। श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः। सर्वत्र गोविंद नाम संकीर्तन। गोविंदा गोविंदा। सद्गुरु महाराज की जय।